வணக்கம். தமிழக பாஜகவின் செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் வெளியிட்டிருக்கும் அறிக்கை ஒன்று தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை கிளப்பிவிட்டுள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த செப்டம்பர் மாதம் மதுரையில் பேசும்போது மீனாட்சி அம்மன் கோவிலில் 1956ஆம் ஆண்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அறிஞர் அண்ணா குறித்து பேசியதை கூறியிருந்தார். ஆனால் அப்போது முத்துராமலிங்க தேவர் அவ்வாறு பேசவில்லை என்று மீடியாவில் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதனிடையே கடந்த பிப்ரவரி மாதம் சேலத்தை சேர்ந்த பியூஸ் என்பவர் அண்ணாமலை இதுபோன்ற தகவல்களை பரப்பி மக்கள் மத்தியில் மோதலை ஏற்படுத்துவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சேலம் கலெக்டரிடம் மனு அளித்திருந்தார். அதேபோல சேலம் கமிஷனரிடமும் புகார் தந்தார். அதேபோல் சேலம் கோர்ட்டிலும் வழக்கு தொடர்ந்துள்ளார். தன்னுடைய புகார்களுடன் அதற்கான ஆதாரங்கள் அத்தனையும் சமர்ப்பித்திருந்தார். இதற்கு பிறகு சேலம் கலெக்டர் தமிழக அரசுக்கு கடிதம் ஒன்றை எழுதினார். அந்த கடிதத்தின் அடிப்படையில் கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி தமிழக பொதுத்துறை செயலாளர் K. நந்தகுமார் அரசாணை ஒன்றை பிறப்பித்து இருந்தார். அதில் அண்ணாமலை மீது குற்ற வழக்கு தொடர அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த அரசாணையின் கீழ் ஆளுநரின் ஆணைப்படி என்ற வாசகமும் இடம்பெற்றிருந்தது. இதை பார்த்த பலரும் அண்ணாமலை மீது குற்ற வழக்கு தொடர ஆளுநர் ரவி அனுமதி அளித்து விட்டதாக மீண்டும் ஊடகங்களில் செய்தி வெளியானது. ஆனால் இந்த தகவலை ஆளுநர் மாளிகை உடனே மறுத்துவிட்டது. அண்ணாமலைக்கு எதிரான கிரிமினல் வழக்கு குறித்து ஆளுநர் மாளிகை எந்த ஒரு தகவலும் அறிந்திருக்கவில்லை. மேலும் இது தொடர்பான அனுமதி உத்தரவு எதுவும் பிறப்பிக்கவில்லை என்று ஆளுநர் மாளிகை தெளிவுபடுத்தி இருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதில் திமுக அரசை சராமாரி விமர்சித்துள்ளார். அதில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தில் நடந்து வரும் திமுகவின் கொடுங்கோல் ஆட்சியை யாரும் எதிர்க்க துணியாத நிலையில் கடந்த 2021 ஜூலையில் பாஜக தலைவரான முதல் அண்ணாமலை துணிவுடன் தக்க ஆதாரங்களுடன் எதிர்த்து வருகிறார். அது மக்களிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. அண்ணாமலை கோவையில் போட்டியிடுகிறார் என்றதுமே பெரும் படையை அனுப்பி அதிகாரம், பணம், ஆள்பலத்தை வைத்து அவரை வீழ்த்த அத்தனை அட்டூழியங்களையும் திமுக செய்தது. ஆனாலும் கோவையில் அண்ணாமலை வெல்வது உறுதி. அண்ணாமலை ஜுரம் திமுகவை ஆட்டிப்படுத்தி வருகிறது. அதனால் எப்படியாவது ஏதாவது ஒரு வழக்கில் சிக்க வைத்து அவரை முடக்கிவிடலாம் என திமுக முக்கிய புள்ளிகள் பகல் கனவு கண்டு வருகின்றனர். புகாரின் அடிப்படையில் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது.